ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பெருஞ்சீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்தா பிடிக்கும். அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிக்கன் கிரேவியில் சில பேர் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கு பதிலாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிரேவி கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அதோட கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.